இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்காக ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதாக அமெரிக்காவும் பிரிட்டனும் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாலஸ்தீனம் மேலே இஸ்ரேல் போர் தொடுத்திருக்காங்க. இந்த போருக்கு ஈரான் உள்ளிட்ட சில நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானிய எம்பசி மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்களில் 2 முக்கியமான தலைவர்கள் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் இஸ்ரேல் மேலே கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி இஸ்ரேல் மேலே 200க்கும் அதிகமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வீசி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 99% ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு படை தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் மட்டுமல்லாமல் அதனுடைய நட்பு நாடுகள் ஒன்றா சேர்ந்து இதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்கா ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஈரானையும் அவங்க எச்சரித்திருந்தாங்க. இஸ்ரேல் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்தினா நீங்கள் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இந்த எச்சரிக்கைகளை மீறி ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இந்த நிலையில தான் ஈரான் தங்களுடைய எச்சரிக்கை மீறி இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்கன்ட்டு சொல்லி ஈரான் மேலே பொருளாதார தடைகளை விதிக்கப்படுவதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா கூட சேர்ந்து பிரிட்டனும் நாங்களும் ஈரான் மேலே பொருளாதார தடைகளை விதிக்கப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து அமெரிக்காவினுடைய நிதித்துறை செயலாளர் ஜேனட் எல்லன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் மீது என்னென்ன மாதிரியான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அப்படிங்கிறத இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு உலக நாடுகளுக்கு ஈரான் அதிக அளவில் எண்ணெய் ஏற்றுமதி செஞ்சிருக்கு. அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வருமானம் ஈட்டியிருக்கு. ஒருவேளை அமெரிக்கா இந்த எண்ணெய் உற்பத்தியில் எதனால் பொருளாதார தடைகளை போட்டால் ஈரானுக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. சில நாட்டினர் அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார தடைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல இந்த போரை ஆரம்பித்தது இஸ்ரேல் தான் தேவையில்லாமல் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் மேலே எம்பசி மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துனாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஈரான் மேலே மட்டும் பொருளாதார தடைகளை எதுக்காக போகிறீங்க அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.